வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 4வது நாள். இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதாவது கதம்ப சாதம் எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாதம் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றதுங்கிறத பார்த்துடலாம் நாம. அதுக்கு வந்து நான் கடாயில எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிருக்கு. எந்த காய்கறி இருக்கோ நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். கடுகு மட்டும் தாளிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடுகு, எல்லா காய்கறியும் சேர்த்துறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கத்திரிக்காய், வாழைக்காய், எந்த காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து புளி தண்ணியும் சேர்த்துருவோம். நாம புளி தண்ணி விட்டாச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பையும் போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து காய் வெந்துட்டு இருக்கட்டும், மூடி வச்சிருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்துக்க வேண்டியதெல்லாம் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் பெருங்காயம் சேர்க்குறேன். பெருங்காயம், காரத்துக்கு வந்து வரமிளகா, நான் ஒரு 6 வரமிளகாக்கு போட்டிருக்கேன். தனியா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். ஃபஸ்ட் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது கூடவே வந்து தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாம தேங்காவோட ஈரப்பதம் போனா போதும், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நல்லா வறுபட்டுறது ஆறணுன்னே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம வறுத்ததெல்லாம் நல்லா ஆறிடுது. இப்போ மிக்சி ஜாரெல்லாம் மாற்றியாச்சு, அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வறுத்ததை நல்லா அரைச்சாச்சு. இந்த பக்கம் பாருங்க, காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, சரிதா? இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இதை நீங்கள் பவுடராகவும் அரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த இன்னைக்கு பண்ணுற சாம்பார் சாதத்துக்கு கரெக்டாக வறுத்துருக்கிறதுனால நான் அப்படியே பேஸ்ட்டாகவே அரைச்சிட்டேன். நம்ம அரைச்ச விழுது சேர்த்தாச்சு. இது கூடவே வந்து நான் மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் வெல்லமும் சேர்த்தாச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்க, 1 கப் அரிசி எடுத்துட்டு ஒரு 1/2 கப்பு வந்து துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன், சரிதா? இதை கொஞ்சம் நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம பாருங்க, சாதம் வந்து நல்லா மசிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. நம்ம அரைச்ச விழுதியும் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தளரா இருக்கணும், அதனால நம்ம வந்து இப்போ வெந்நீர் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1 டம்ளர் வெந்நீர் சேர்த்துருக்கேன். கொதி வரட்டும். வந்து சாம்பார் சாதத்துக்கு தாளிக்க போகிறோம். ஸோ கடுகு, அதாவது கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்முடைய சாம்பார் சாதம் ரெடி. இன்னைக்கு பிரசாதம் ரெடி. இன்னைக்கு பிரசாதம் சாம்பார் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நாளைக்கு இன்னொரு பிரசாதத்தோட உங்களை சந்திக்கிறேன்.